பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இன்றைக்கு கூட இயேசுவோடு நடக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். மீகா 7:15 வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்றார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத. உன்னுடைய படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எந்த காரியத்தில் உனக்கு ஒரு அதிசயம் தேவையோ அந்த காரியத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்ட போது எப்படிப்பட்ட அதிசயங்களை நான் காண செய்தேனோ அதே மாதிரி செய்வேன் ஆண்டவர் சொன்னார். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட போது என்ன அதிசயம் நடந்தது? புறப்பட்ட இந்த ஆரம்ப காலத்தில் சில அதிசயம் நடந்தது. ஒன்று, கடல் 2ஆக பிளந்தது, தடைகள் மாறினர். உங்களுக்காக தடையை மாற்றி வழிகளை திறந்து அதிசயத்தை காணப்படுவார். 2வது, துரத்தி கொண்டு எகிப்தின் சேனை சத்துருக்கள் அந்த கடலுக்குள்ளே அழிந்து போனார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். பிசாசுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போக சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படுகிற அதிசயத்தை காண்பீங்க. 3வது, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தரை முன்னின்று வழி நடத்தினார். எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? இந்த மாதிரி அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பயப்படாதீங்க. வழி திறக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின வல்லமைகள் அழியும். கர்த்தர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாதவர். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மகள், உம்முடைய மகன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்கணும். தடைகள் விலகணும். விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படணும். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்திலே வழி நடத்தினவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழி நடத்துதலை கொடுத்து மகிழ பண்ணும். அதிசயத்தை இன்றைக்கே காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.